உங்கள் வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய லெமன் தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம மறுபடியும் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லெமன் தூளை நீங்கள் எடுத்துட்டு உள்ளுக்குள் நல்லா திருப்பிக்கணுங்க. இந்த லெமன் தூள் பாருங்கள், 2 கட்டை விரல வச்சுட்டு இது போல் நம்ம லெமன் தூளை நம்ம திருப்பி வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு லெமன் தூளை திருப்பி வச்சதுக்கப்புறம் ஒரு விளக்கு மாதிரி கிடைச்சிருக்குங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம். கொட்டாங்குச்சி எடுத்துட்டு இந்த லெமன் நீங்கள் கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய், அப்போ இல்லைனா வேப்ப எண்ணெய் தான் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி விளக்கெண்ணெய் எடுத்துருக்கேன். விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா லெமன் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கற்பூரம் எடுத்துக்கலாங்க. எந்த கற்பூரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கற்பூரத்தை நல்லா நீங்கள் பொடி பண்ணி எண்ணெய்க்குள்ளே நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் எப்போதும் போல் ஒரு திரி ஒன்று எடுத்துக்கலாங்க. திரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நம்ம ஒரு டைம் கை வச்சுட்டு இது போல் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திரியை இந்த எண்ணெய் உள்ளுக்குள்ளே இது போல் நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. இது போல் நம்ம திரிய வச்சு விட்ட பின்னாடி எப்பவும் போல் இந்த விளக்கை நம்ம கொளுத்திக்கலாங்க. இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நிறைய கொசு வரும். கொசு வந்தாலே நிறைய பேர் ஆல் அவுட், அதுக்கப்புறம் ஆல் அவுட் பற்றி எல்லாமே வாங்கிப்பீங்க. அந்த மாதிரி வாங்கிக்காமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விளக்கை ஈவினிங் டைமில் நீங்கள் கொளுத்தி வச்சுட்டு எந்த ரூமில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ரூமில் நீங்கள் வச்சு வச்சுருங்க. இந்த விளக்கு எரிய பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ கொசு இருந்தாலும் அந்த கொசு எல்லாமே இறந்து போயிடும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு கொசு கூட வரவே செய்யாது. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க.